ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நல்லவராகவே நம்ம மத்தியில இருக்கிறார். God's power is moving here. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரோட வல்லமை இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற யாவருக்கும் அது கிரியை செய்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கடன் போவது முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. கர்த்தாவே, நீர் பேசும். இந்த அடிமையை மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே, நீர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். சற்று முன்பாக சொன்னது போல அவர் கண்ணீரை நீர் காண்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அதனால் இந்த நாளில் நீ திருவள்ளும் பற்றி வந்திருக்கிறேன். அவனுமாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய், பேசும்படியாய், நம்பிக்கைகளுக்குள்ளாக வளர்க்கும்படியாய் நான் வார்த்தையோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு என்னவென்றால், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மத்தேயு 19:26 இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு எல்லாம் சாத்தியம், உம்மால எல்லாம் கூடும், உம்மால முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் பெரியவர். மனுஷனால கூடாதது உம்மால கூடும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, என்னால கூடாதது கூட உங்களால முடியும். ஆமென், ஆமென். என்னால முடியாதது உங்களால முடியாண்டவர் என்று நீங்க சொல்லும் பொழுது, அவரை உங்களுக்காக கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நம்மால செய்ய முடிஞ்சது மாத்திரம்தான் தேவன் நம்மளை அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்றேன். யோவான் 2:7 அந்த கானாவூர் திருமணத்துல வேலைக்காரர்கள் கிட்ட சொல்றாரு, ஜாடிகளை தண்ணீர்னால நிரப்புங்கள் என்று சொல்லி. இது மனுஷனால முடியும். ஆனா அங்க ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவென்றால், அங்க பந்தியில திராட்சை ரசம் குறைவா இருந்தது. ஆனா மனுஷனால தண்ணீரை மட்டும்தான் ஊற்ற முடிஞ்சதை தவிர, ஆனா தேவனால அத வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை சுவையான திராட்சை ரசமாய் தேவனால மாற்ற முடிந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சுவையாய் தேவன் மாற்ற விரும்புகிறாரோ இன்றைக்கு மாற்றுவார். அவரால் அது கூடும். எதை கசப்பா வைத்து இருதயத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக இதை மாற்ற வேண்டும், கர்த்தர் எனக்காக இதை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் அதை சுவையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிற யாவருக்கும் கூடும். பிரியமானவர்கள், எதற்காக இயேசு இதை சொல்லுகிறார்னா, சில வேளைகள் நம்ம வாழ்க்கையில இது அவ்வளவுதான், இனி இது சாத்தியம் இல்லை, இனி இது நடக்காது, இது முடிஞ்சு போச்சு, இது இனி இதை என்னால தொடரவே முடியாது, இதற்கு மேற்பாடு எனக்கு ஒத்தாசையே கிடைக்காது, எனக்கு விடுதலையே இருக்காது, நான் தப்பிக்க முடியாது, இனி எனக்கு சுகம் உண்டாகுமோ, நான் ஜெயிக்கவே முடியாது என்று வாழ்க்கையில பல பேருக்கு பல காரியங்கள் இருதயத்துல போய்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இயேசு சொல்லுகிறார் இந்த காலையில, உன்னால முடியாதது என்னால முடியும் என்று. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அநேக காரியத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய சவாலா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எது சவாலாய் போய்கொண்டிருக்கிறதோ அது தேவன் எனக்கு சொற்ப காரியம் என்று சொல்லுகிறார், எனக்கு அற்ப காரியம் என்று சொல்லுகிறார், என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார், என்னால உனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். நீ தோற்று போய் கூட இருக்கலாம். Hallelujah. But all things are possible for God. Whichever is impossible for man, it is possible for God. Hallelujah. என்னால எல்லாமே முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Giving you a new hope where there is no hope. God is giving you a new hope.
விசுவாசத்தோடு கிரியை செய்யணும்னா தேவனால மட்டும்தான் முடியும், கர்த்தரால மட்டும்தான் முடியும். உங்க ஃபுல் ஹோப்ப உங்க காரியங்களை தேவன் மேல வச்சிருங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் நம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர், சாதாரணமான தேவன் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், ஒரு சில காரியங்களை இந்த எக்ஸ்டென்ட் லெவல் வரைக்கும் நான் வந்துட்டு ஆண்டவரே, இதுக்கு மேல்ட்டு என்னால போக முடியல, இதுக்கு மேல்ட்டு இந்த காரியத்தை என்னால கடக்க முடியல, இதற்கு மேல்ட்டு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட எனக்கு வழுக்குது என்று சொல்லுகிற யாவருக்கும் தேவன் செய்வார், கர்த்தர் செய்வார். God will make you to go forward. Hallelujah. இந்த வெள்ள அந்த விசுவாசத்தை கொள்ளுங்க, ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை வச்சிருங்க. ஆண்டவரே என்னால முடியல, நான் நீங்க கொண்டு போவீங்க என்று ஒன்று சொல்றேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது பெரியமானவர்களே. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல சிங்கத்தின் கபில போடதான் தேவன் அனுமதிச்சார தவிர சிங்கம் அவனை கர்ஜிக்க, அவனை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிரச்சனை கூட அந்த சிங்க கபிய போல இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், அடுத்தது என்ன செய்வது எப்படி சொல்றதுன்னா நெருக்கத்துல இருக்கலாம். ஏன்னா அந்த ராத்திரி வேலையில தானியேல் அந்த சிங்க கபில போடும் பொழுது ஒரு விதமான பயம் இருந்திருக்கும், அப்படித்தானே? அல்லேலூயா. ஒரு விதமான நெருக்கம் இருந்திருக்கும். ஆனால் அந்த நெருக்கத்திலையும் அந்த பயத்திலையும் தேவன் கூடவே இருந்தார். அல்லேலூயா. உங்களோட நெருக்கத்திலையும் உங்களோட கஷ்டத்திலையும் உங்களோட வேதனையிலையும் உங்களோட கடினமான சூழ்நிலையும் தேவன் உங்களோட கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விடியல் வந்தது. அல்லேலூயா. தானியேலை தேவன் விடுவித்தது போல உங்களை விடுவிப்பார். அந்த சிங்கம் தானியேலை சேதப்படுத்த விடவில்லை, சேதப்படுத்த விடவில்லை. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அல்லேலூயா, அது உங்களை சேதப்படுத்தாது, அது உங்களை சேதப்படுத்தாது. உங்களை விடுவிக்க, உங்களை காப்பாற்ற தேவன் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாய் கூட சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் காரியத்துல, அது ஆகும் என்று சொல்லி. நிறைய பேர் ரொம்ப அவிசுவாசம், எவ்வளவு ஜெபிச்சாலும் எவ்வளவு துதிச்சாலும் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் நம்பினாலும் நீங்க குறிப்பிட்ட நேரத்துல உங்க காரியங்கள் நடக்காவிட்டாலும் எல்லாருக்கும் அந்த அவிசுவாசம் வந்துடும், அப்படிதானே? அல்லேலூயா. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆண்டவருக்காக ஜெபிச்சு. ஆனா அதுக்கு பிற்பாடு அந்த காரியம் நிறைவேறனா ஆண்டவர் செய்ய மாட்டாரு போல, டிலே பண்றாரு, நடக்குமோ நடக்காதா இப்படின்னா நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த கால வேலை என்று சொல்லுகிறேன் பெரியமானவரே, உங்கள் வியாதியை குணமாக்க, உங்க பண பிரச்சனையை நீக்க, உங்க வறுமையை மாற்ற, பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்க, காரியங்களை வாய்க்க பண்ண, ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க, உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவரால கூடும், தேவனால ஆகும், கர்த்தரால செய்யக்கூடும். அல்லேலூயா. இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது நீங்க விசுவாசிப்பீங்கன்னா தேவனோட மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரு நிறைய காரியங்களை இருதயத்துல சுமந்து கொண்டுதான் இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னால ஆக போகிறது, என்னால ஆக போகிறது, நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சர்வ வல்லவர் என்று. அல்லேலூயா. ஆதியாகமம் 17:1 கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுடைய தேவன் என்று. அல்லேலூயா. நான் சர்வ வல்லவர் என்று. அல்லேலூயா. சர்வ வல்லவர் என்றுனா என்ன தெரியுமா? அவர் சகலத்தையும் செய்ய சர்வ வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகலமும் செய்ய தேவன் சர்வ வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அப்படி என்றால் என்னால எல்லாமே ஆகும் என்று சொல்கிறார். எக்ஸாம்பிளுக்கு வேதத்துல ஒருவரை பார்ப்போம் என்றால் 99 வயதுல ஒரு வயசான தாத்தாவை தான் சொல்லுவோம். அல்லேலூயா. முதியவராய் இருக்கிறவரை ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. 99 வயதுல கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுடைய தேவன் என்று நீ அறிந்திருக்கிறாயா என்று ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார். அப்போ பாதி வாழ்க்கைய, முக்கால்வாசி வாழ்க்கையை அவர் தாண்டிட்டார். யாரு? ஆபிரகாம். ஆனா அவருக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. தேவன் அவருக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றாதிருந்தார். இப்போ நம்மளுக்கு கூட இன்னைக்கு கூட எத்தனையோ காரியங்களை தேவன் நம்ம கிட்ட பேசியிருப்பாரு. ஆனா இன்னும் அதை செய்து முடிக்காம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே விசுவாசம் தளர்ந்து போகும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று. அல்லேலூயா. விசுவாசத்தின்
தகப்பன் என்று, விசுவாசித்தான் என்று. ஆனா எல்லாரோட இருதயமும் ஆண்டவர் கொஞ்சம் தெரியும்ல. யாரு விசுவாசிக்கிறாங்க, யாரு விசுவாசம் இருக்கும் பொழுது கூட யார் லைட்டா தளர்ந்து போகிறோம், எல்லாம் நம்ம இருதயத்தை காண்கிற தேவன் அவர். ஹalleluya. அப்படி ஆபிரகாமை சந்தித்துதான் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுடைய தேவன் என்று சொல்லி. ஹalleluya. சர்வ வல்லமையுடைய தேவன் என்ற எபிரேயர் வார்த்தையில எல்ஷடாய் என்று அர்த்தம். அப்படி என்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று சொல்லி. ஹalleluya. மனிதனுக்கு முடியாததை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை, வயசு ஆய்கொண்டே போகிறது, வருஷம் கடந்து கொண்டே போகிறது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. ஹalleluya. இன்னும் நிறைவேறவில்லை. எப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா செய்யாம வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், இன்னும் செய்யாம வச்சிருக்கலாம். அது செய்யதான் எனக்கு, அதை சொல்லதான் வந்திருக்கிறாரு இன்னைக்கு. என்னால கூட மகளே என்று சொல்லி, என்னால கூட மகனே நீ விசுவாசி என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹalleluya. உங்க இருதயத்தை அவர் காண்கிறவரா இருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவர் திருவள்ளம் பற்றினார், சொன்னார். ஹalleluya. ஆபிரகாமை சந்தித்து, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், என்னால ஆகும் என்று அவர் சொல்லும் பொழுது, எப்படின்னா மனுஷனோட கால்குலேஷனுக்கு 99 வயது ஆண்டவர் அவர் சந்திக்கும் பொழுது, மனுஷனோட கால்குலேஷனுக்கு அது சாத்தியமே இல்லை. என்னன்னா பிள்ளை பெறுவதற்கு. ஏன்னா அவர் மனைவிக்கு, இவருக்கு 99ன்னா அவங்களுக்கு 89. ஹalleluya. 89 she was. ஆனா அவங்களுக்கு அது சூழ்நிலை ஏதுவாக ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு கூட சொல்றேன், உங்க சூழ்நிலை நீங்க கேட்கிற காரியத்துக்கு ஏதுவா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். சூழ்நிலை ஏது கிடையாது. உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம், இந்த காரியத்தை எப்படி நடத்துவேன்னு பயப்படலாம், ஆனா கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். அவர் பெரியவர். ஹalleluya. அவர் பெரியவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனை நீ ஆராதித்து விசுவாசிக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடுவதில்லை. தேவன் உன்னை கைவிடுவதில்லை. அதிசயமாய் நடத்துகிறவர். அவர் சொல்லுவாரானால் அவர் செய்து முடிப்பார். ஹalleluya. நீ நம்பிக்கை வை அவர் மேல. ஹalleluya. மனித கால்குலேஷன் பிரகாரம் அது முடியவே முடியாது. ஆனா தேவனுடைய கால்குலேஷன் சொல்லுது, என்னால முடியும். ஏப்ரஹாம், என்னால முடியும், என்னால முடியும். நீ நினைக்கலாம், நீ சந்தேகிக்கலாம், நீ அவிசுவாசம் கொள்ளலாம், இது எப்படி ஆண்டவரே என்று கேள்வி கேட்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, என் மகளே என்னால முடியும், என் மகனே என்னால முடியும். நீ என்ன கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயோ, என்னால முடியும், நான் செய்வேன் என்று சொல்லி. ஹalleluya. இன்றைக்கு இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க சரீரத்துல என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி, என்ன சுகவீனங்கள் இருந்தாலும் சரி, உங்க சூழ்நிலை பார்க்காத, என்ன பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பார், என்ன பார். உன்னை நடத்துகிற தகப்பன் நானே, உன்னை சுகமாக்குறவர் நானே, உன்னை வழி நடத்துகிறவர் நானே, உன்னை கைவிடாதவர் நானே, இம்மட்டுமாய் உன்னை கொண்டு செல்லுகிறவர் நானே, இனியும் செய்வேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் அப்படியே கூடும். ஹalleluya. எல்லாம் அப்படியே நடக்கும். ஹalleluya. கர்த்தர் செய்வார். ஹalleluya. இன்று கூட சொல்றேன், ஹalleluya. தேவனால சகலத்தையும் உங்களுக்கு செய்ய முடியும். உங்களால முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். இன்று கூட சொல்றேன், சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், அது இன்னும் எனக்கு தரவாம இருக்கிறது என்று சொல்லுகிற யாவருக்கும் God is opening the door. கர்த்தர் கதவை திறக்கிறார். மூடப்பட்ட வாசல்கள் இனி உனக்கு இந்த நாளில, இந்த நிமிஷத்துல, இந்த கால வேலையில கர்த்தர் அதை திறக்கிறார், திறக்கிறார். என்னால முடியலன்னு சொல்லி யாரோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே, என்னால இதுக்கு மேல முடியல ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்கள் கதவுகள் திறக்கப்படுகிறது. உங்க ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படுகிறது. உங்க சுகத்தின் கதவு திறக்கப்படுகிறது. தரித்திரம் மாறுகிறது என்று இந்த கால வேலை நீ விசுவாசி, விசுவாசி. உன் பிரச்சனைக்கு சில பேர் யோசிக்கிறீங்க, அல்லேலூயா, என்னோட பிரச்சனைக்கு மனிதனோட தீர்வு வரவே மாட்டேங்குது ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. இதுக்கு ஒரு தீர்வு வரமாட்டேங்குது ஆண்டவரே என்று சொல்லி, இல்லை, உனக்கு தீர்வை கொடுக்கிறவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும். சொல்லி சம்திங், நம்பிக்கையற்ற சூழ்நிலை போனாலும் நீங்க செய்ய வல்லவர். தேவனே நீங்க செய்ய வல்லவர். நீங்க செய்து முடிப்பீங்க. எனக்காக இதை செய்வீங்க, எனக்காக இதை தருவீங்க, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறீங்கன்னு விசுவாசமாய் அவர் இடத்துல நீங்க மன்றாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்வதை உங்கள் கண்கள் காணும். நீங்க பெற்றுக்கொள்வதை உங்க கரங்கள் பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் சொல்லுகிறது, என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமை விசிட் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன்னா சாராளோட அவிசுவாசம் அவருக்கு தெரியும். ஆதியாகமம் அப்படியாய் கூட 18:12 நம்ம பார்ப்போமானால்,
சாராளையும் ஆபிரகாமும் மறுபடியும் தேவன் விசிட் பண்ணும் பொழுது சாராளுக்கு வந்து விசுவாசமே இல்லை. அவரும் வயது சென்றவரா இருக்கிறார், நானும் கிழவியா இருக்கேன், இனிமேல் எங்களுக்கு ஒரு இன்பம் உண்டு, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் 18:14, நான் உற்பவ காலகட்டத்துல திருப்பி வருவேன், அவள் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள், என்னால ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லுகிறார். என்னால ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லுகிறார். Where there is no possibilities, God makes it possible. யாரெல்லாம் நம்புறீங்க? எங்க சூழ்நிலைக்கு ஏதுவாய் காரியங்கள் இல்லையோ, ஆனால் அந்த சூழ்நிலை இல்லாத இடங்கள்ல கூட உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து ஒரு அற்புதத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க நம்புங்க. இந்த கால வேளையில உங்களுக்கு எந்த அற்புதத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று நினைத்து வாஞ்சியா கண்ணீரோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்கள் ஜெபங்கள் தள்ளப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த கால வேளையில இன்னைக்கு அன்னைக்கு அவர்களை விசிட் பண்ணது போல இன்னைக்கு இந்த கால வேளை உங்களை விசிட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உன் தேவை என்ன? உன் பாரம் என்ன? உன் வேதனை என்ன? உன் கண்ணீர் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? என்னிடம் தெரியப்படுத்து. என்னால எல்லாம் ஆகும். உனக்கு உதவி செய்ய என்னால ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று சொல்லுகிறேங்க, 30 வயசுல, 25 வயசுல, 40 வயசு வரைக்கும் கூட ஆண்டவர் செய்திருந்தார்னா உங்களுக்கு அது அற்புதம் இல்ல. It is not a testimony of God. Hallelujah. It's not a glory of God. ஆனா ஒண்ணுமே இல்லாத 100 வயசுலயும் 90 வயசுலயும் ஆண்டவர் செஞ்சார்னா அதுதாங்க ஆண்டவரோட மகிமை. அதுதான் ஆண்டவரோட மகிமை. ஹல்லேலூயா. எங்க சூழ்நிலைக்கு ஏதுவா காரியங்கள் இல்லவே இல்லை, ஆனா கர்த்தர் சூழ்நிலையை ஏதுவாய் அவங்களுக்கு உண்டு பண்ணி நான் சர்வ வல்லமை உடையவர் என்று அவர் நினைத்தபடினால் மற்றும் அறிந்து கொள்ளப்படினால் உங்களுக்கு ஒரு காரியம் இதுவரைக்கும் நடக்காத இருக்குதுன்னா இனி அவர் நடத்துவார். எப்படி என்றால் அவர் நாம மகிமைப்பட, அவர்களை அவர் நாம மகிமைப்படவே அத்தனை காலங்களும் காத்திருக்க வைத்தார். See, I'll tell you something. Waiting period will be very difficult for all your prayers and supplications. ஆண்டவர் வந்து உங்களை காத்திருக்கிற நேரம், உங்களை காத்திருக்கிற வைக்கிற நேரம் வேதனையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சம் போல காரியங்கள் வரும். ஜீவ விருட்சம் போல காரியங்கள் வரும். ஜீவ விருட்சம் போல காரியங்கள் வரும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தவும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கவும் இந்த கால வேளை உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு ஜெபித்து 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 சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு சில காரியத்திற்கு இது நடக்கவே முடியாது, இதுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க ஒரு எண்ட் வச்சிருக்கலாம். இல்ல, ஆண்டவர் ஒரு கம்மா போடுகிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஒரு கம்மா போடுகிறார் இன்னைக்கு. நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனே, நான் செய்வேன் உனக்காக என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவரோட சாட்சி, மகிமையின் சாட்சிக்காகவே கர்த்தர் நடத்தினார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா ஆண்டவர் அழைச்சாருன்னு இங்க கூட நிறைய பேரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கலாம், ஆண்டவர் அழைச்சாருன்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் கைவிட மாட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே தெய்வம் என்று நம்பி வந்து அமர்ந்திருக்கிறீங்களே, ஆண்டவர் தான் எல்லாமே என்று நம்பி இருக்கிறீங்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்கள் பட்சத்துல இருக்கார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். வெயிட்டிங் பீரியட் இஸ் a painful period. நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இனியிலிருந்து எந்த காரியம் வரைக்கும் நடக்கலையோ, எந்த காரியம் தாமதமாகிறதோ, நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உடையவர். யார போல சொல்லணும்னா யோபு போல சொல்லணும். யோபு 42 ஹல்லேலூயா 2ல யோபு விதமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைப்படாது என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், பிசாசா இருக்கட்டும், மனுஷ செயலா இருக்கட்டும், எதுவுமே தேவன் உங்களுக்கு செய்ய நினைக்கிறத தடை பண்ணவே முடியாது, தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீதிமொழிகள் 3:5 படி உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழு இருதயம், கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் இந்த காரியத்தை எனக்காக செய்வாரா என்று. இல்ல பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அந்த சந்தேகமே, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்வாரா என்று நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா, செய்வாரா? நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ஆனா கர்த்தர் செய்வாரா, செய்வாரா? இல்ல, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் சர்வ வல்லமையுடையவர். அவர் செய்ய நினைக்கிறது என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என் கணவர் வாழ்க்கையில, என்னோட வேலையில, எல்லாவற்றிலும் தேவன் செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்று நீங்க விசுவாசிக்கணும்.
இந்த வார்த்தையை எப்பொழுது திரும்ப யோபு சொல்றான்? எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நிக்கிரதையா விட்டாருன்னா ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவீங்களா? உண்மையை சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாவற்றையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பிரச்சனைக்கு உங்களை ஆறுதல் படுத்தி மறுபடியும் உங்களை தேய்ச்சி அதை கர்த்தர் நிறைவேற்றியும் ஆசீர்வதித்துடுறாரு. ஆனா எல்லாவற்றையும் பறித்து கொண்டு டோட்டலா உங்களை பேங்க்ரப்ட் ஆக்கிட்டு டோட்டலா உங்களை எம்டி ஆக்கிட்டாருன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவீங்க? சொல்லுங்களேன் நீங்கதான். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவீங்க? ஒரு சிஸ்டர் மட்டும் உண்மையா தலையாட்டுறாங்க, மற்றவங்க எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. நிச்சயமா சொல்ல மாட்டோம். அழுது விழுந்து புலம்பி போராடி இப்படி செஞ்சுட்டீங்களே அப்படி செஞ்சுட்டீங்களே, அவங்க எவ்வளவு நம்பின எவ்வளவு வெக்கப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கினீங்களே, அப்படிதான் புலம்புவோம். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் எவ்வளவு செஞ்சாலும் சில நேரத்துல இல்ல, போங்க ஆண்டவரே, ஒண்ணு செய்யலனா எல்லாம் நிறைய செய்வாரு. ஆனா சில விஷயங்கள் செய்யலாம், போங்க ஆண்டவரே, இதை மட்டும் செய்ய மாட்டீங்க, இதை மட்டும் செய்ய மாட்டீங்க. கண்டிப்பா கோச்சுக்குவோம் நிறைய ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. கேள்வி கேட்போம் நிறைய ஆண்டவர்கிட்ட. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் யோபு கிட்ட இருந்து எடுத்து விட்டார். ஆனா யோபு சொல்றார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா நீங்க நினைச்சது செய்ய என் வாழ்க்கையில நீங்க பெரியவர் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் காட்டில ரொம்ப மோசமானது எது தெரியுமா? எல்லாமே போச்சுன்னா கூட நம்ம வாழ்க்கையில சம்பாதிச்சுக்கலாங்க, சம்பாதிச்சு வாங்கி கொள்ளலாம். பிள்ளைகளை வாங்க முடியாது, பிள்ளைங்களை சம்பாதிக்க முடியாது. பிள்ளைங்க தான் பெரிய சொத்து வாழ்க்கை. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிள்ளைங்க தான் வீட்டுல ஸ்ட்ரென்த். ஆனா அந்த பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்து யோபு வளர்த்தாரு என்று பார்ப்போமா? யோபு 1:4-5 வார்த்தையை கேட்போம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய லக்கத்தின்படி யோபும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். யோபு எப்படி இருந்தார்? ஆண்டவர் முன்னாடி பர்ஃபெக்டா இருந்தாரு. முக்கியமா அவங்க பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப கவனம் வைத்து கொண்டிருந்தார். நிறைய பேரண்ட்ஸ் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருப்பீங்க இல்லையா? யோபு அப்படிதான் இருந்தாரு, ரொம்ப கவனமா இருந்தாரு பிள்ளைங்களோட விஷயத்துல. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு. நம்ம கூட ஏஞ்சி ஜெபிக்கிறது இல்ல பிள்ளைங்களுக்காக காலையில, அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூட பிள்ளைங்களுக்காக அதிகாலையில எழுந்திருச்சு ஆண்டவர் சமூகத்துல ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோன்னு ஒழுங்கா அதை செய்யறது இல்ல, ஒழுக்கமா அதை செய்யறது இல்ல. ஆனா ஆண்டவர் நம்மள நினைவாதான் இருக்கிறார். ஆண்டவர் கிருபையா நடத்துகிறார் நம்மள. இந்த கிருபையின் காலங்கள்ல ரொம்ப கிருபையா நடத்துகிறார். ஆனா யோபு அதிகாலையில எழுந்துச்சு குமாரன் குமாரத்தினா எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? பெரிய பெரிய பிள்ளைங்க, நம்ம யூத் பிள்ளைங்க மாதிரி, அதை விட கொஞ்சம் பெருசா கூட இருக்கலாம். அதாவது எப்படின்னா கல்யாணமாயி கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டுல விருந்து வைப்பாங்களாம், அவங்க சகோதரிங்களை கூப்பிட்டு. அப்ப அந்த அளவுக்கு they are individuals. அப்ப யோபுக்கும் வயசாயிட்டு இருக்கும், அப்படிதானே? யோபு வயது சென்றதா இருக்கும். ஆனா அதிகாலை எழுந்துச்சு தன் பிள்ளையோட இலக்கத்துக்கு தக்கதாக பிள்ளைகளுக்காக தகன பலிகளை செலுத்தினான். தகன பலிகளை செலுத்துறாரு. அப்ப எவ்வளவு எப்படி சொல்ற, எவ்வளவு பாதுகாப்பா பிள்ளைகளை வளர்த்தாரு, எவ்வளவு பாதுகாப்பா பிள்ளைகளை. எல்லாரும் நீங்க அப்படிதான் வளர்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எப்படின்னா ரொம்ப ப்ரொடெக்ஷன் இருக்கணும் பிள்ளைக்குன்னு நினைப்பேன். ஆனா தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா? கொடுத்த பிள்ளைங்களை எல்லா பிள்ளைங்களையும் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட பாடு, உபத்திரவம், வேதனை, கஷ்டம் எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையும் இழந்தா கூட சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஆனா அந்த பிள்ளைங்களையே தேவன் எடுத்துக்கொண்டாரு. அவ்வளவு பத்திரமா வளர்த்து, பத்திரமா இருந்து, பத்திரமா ஜெபம் பண்ணி, ஆனா கர்த்தர் அனுமதிக்கிறார். இன்றைக்கு கூட சொல்லுவது, சில வேதனையான காரியங்களை அனுமதிச்சா கூட ஆண்டவர் நல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது என் வாழ்க்கையில தடைப்படாது என்று விசுவாசத்தோட அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
அவன் அப்படிதான் ஜெபிக்கிறான். எல்லாம் இழந்து போச்சு. அவன் ஒன்று மட்டும் அறிந்திருந்தான். அவன் நினைத்ததை யாராலையும் தடுக்க முடியாது. வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைச்சது யாராலையும் தடுக்க முடியாது என்று அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. நடக்காத ஒன்றை அவன் வாழ்க்கையில செய்ய தேவன் சர்வ வல்லமை உடையவர் என்று நம்பினால், அது மாத்திரம் இல்ல, எல்லாவற்றையும் தேவன் பறித்து கொண்டாலும் அதை திருப்பி அவரால் கொடுக்க முடியும் என்று நம்பினான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் பறித்து கொண்டாலும் திருப்பி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில தான் இந்த அறிக்கையை அவன் செய்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் அறிக்கையிடும் பொழுதே அவனை கண்டார், அவனை கண்டார், அவனை கண்டார். இன்றைக்கு நீங்க விசுவாச அறிக்கையிடும் பொழுது உன் சூழ்நிலையை பாராத, உன் பிரச்சனையை பார்க்காத, உன் வியாதியை பார்க்காத, நீ போகிற அந்த மரண பள்ளத்தாக்க பார்க்காத, கஷ்டத்தை எண்ணாத, ஆனால் ஆண்டவர் செய்ய சர்வ வல்லவர் என்று விசுவாசி. கர்த்தர் பெரியவர் என்று விசுவாசி. அவர் எனக்கு கிருபை செய்வார் என்று விசுவாசி. அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று விசுவாசி. அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசி. என்னை ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவார் என்று விசுவாசி. என அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எல்லாம் கூடும். அல்லேலூயா. எத்தனை இழப்புகள், தடைகள், வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அப்படியாய் கூட ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் தெய்வம் செய்ய நினைக்கிறது உங்க வாழ்க்கையில தடைப்படாது. கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். எவைகளெல்லாம் ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அதை நிச்சயமாகவே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பிரியமானவர்களே, அவர் பெரியவர். உங்க வாழ்க்கையில அவரோட மகிமை வெளிப்படும். உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற ஜெபத்துல அவர் மகிமை நிச்சயமாய் வெளிப்படும். உங்களை ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். எழுந்தா எல்லாவற்றையும் ஆனா திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. வயது சென்றவன் யோபு கூட ஹல்லேலூயா எழுந்த 10 பிள்ளைங்களையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். எழுந்த எல்லா செல்வங்களையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். எப்படி? நாட் ஒன் fold of portion. Hallelujah. Double fold of blessings God gave him. Hallelujah. 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 ஆண்டவர் பயங்கரமாய் வெளிப்பட்டார் யோபோட. இன்று கூட சொல்லுகிறேன், நீங்க நிறைய பேர் உங்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறீங்க, கஷ்டத்தை பார்த்து, வேதனையை பார்த்து சோர்ந்து போகிறீங்க, பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நடக்கிற சில பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறீங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்க. சில காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். சில காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். சில காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அது மாற போகிறது. கர்த்தர் செய்ய போகிறார். இப்பொழுது நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை வெளிங்கரமாய் நீ பெற்றுக்கொண்டு காண போகிறாய். ஹல்லேலூயா. God is so great. Hallelujah. Is so powerful. Hallelujah. இந்த காலவெல்ல ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர், மகிமை நிறைந்தவர் உங்களுக்கு வெளிப்பட அவர் திருவலம் பற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, சாதாரணமா பேசிக்கொண்டில்ல. ஹல்லேலூயா. ஒரு லிவிங் டெஸ்டிமனி. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான குடும்பத்தார் இருந்தாங்க. அப்படியா கூட என் சகோதரியின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர்களுக்கு அவர் கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. எப்படின்னா, பிள்ளைக்கு 1 வயசு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு முதலாவது ஆண் பிள்ளை, 2வது ஒரு பெண் பிள்ளை. அவங்க ஹஸ்பண்ட் அந்த பிள்ளை 1 வயதா இருக்கும் போது விட்டுட்டு செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷனால கூடாதது தேவனால கூடு என்று சொல்லி நல்லா கவனிங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு வளர்த்து கொண்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும், அதாவது அவங்களோட பாதி படிப்பு வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் பண்ண மனுஷனும் மரித்து போனார். ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்கு டோட்டல் சப்போர்ட் நின்னுடுச்சு. அப்போ அந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து அவங்க பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்படி பிள்ளைங்க படிக்க வச்சு அந்த காலங்கள் அவர்களுக்கு கடந்து போய்கொண்டே இருக்கிறவங்க, திடீர்னு கணவர் இல்ல, பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். இப்படி இருக்கும் பொழுது அந்த சகோதரிக்கு முடுக்குவாதம் வியாதி வருகிறது. ஹல்லேலூயா. எப்படி? முடுக்குவாதம் வியாதி வருகிறது. நான் சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவர்கள். ஹல்லேலூயா. அந்நிய பெண் அல்ல, கிறிஸ்துவ பெண். ஹல்லேலூயா. வேலைக்கு சுத்தமா போக முடியல. டோட்டல் ஹில்னஸ். அந்த குடும்பமோட சூழ்நிலை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு எப்படியோ சப்போர்ட் பண்ணி, நானும் பாஸ்டரும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடந்து அந்த பிள்ளை பெரியவன் ஸ்கூல் முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சான். அப்படியே அந்த சின்ன பொண்ணு 2வது பிள்ளை மகளும் ஸ்கூல் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி. நல்லா கேளுங்க, தகப்பன் பிள்ளைங்களை கைவிட்டுட்டார். தாயால செய்ய முடியும்.
அந்த பிள்ளைங்க நிக்கிரதியா இருந்தது. ஆனா தேவன் அவர்களோட இருந்தார். கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களோட இந்த கிரியை செய்கிறார். அப்படியே கர்த்தரோட பிரதான கிருபையினால அடுத்தது காலேஜ். மகன் காலேஜுக்கு போனோம். காலேஜ்ல சேர்க்க முடியல. போன் கால் வருது எனக்கு. சூழ்நிலை இந்த மாதிரி கடினமா போய் கொண்டிருக்கிறது. மகனை காலேஜ்ல சேர்க்க முடியல. என்ன செய்யறது என்று தெரியல. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். மனுஷன் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டான். அன்றைக்கு நான் அதைதான் சொன்னேன். உன் சூழ்நிலை கடினமா இருக்கிறது. போன் பண்ணும் பொழுதெல்லாம் அழுக. சகோதரியால் என்ன செய்ய முடியுதுன்னே தெரியல. ஆனால் கர்த்தர் வாசல்களை திறந்தார். கர்த்தரோட பிரதான கிருபையினால காலேஜ்ல பிள்ளை சேரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவன் அந்த 4 இயர்ஸ் அவன் படிக்க அந்த ஃபீஸோட தேவைகள் எல்லாமே ஸ்காலர்ஷிப்ல சேர கர்த்தர் உதவி செய்தார். அவன் 4 வருஷமும் நேர்த்தியாய் படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். திருப்பி எனக்கு Thursday ஒரு போன் கால் வருது. கர்த்தரோ பிரதான கிருபையினால ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு. கர்த்தர் வேலையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் பிரதான கிருபையினால அவங்க சேலரி வாங்கல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு சில விஷயம் ஜிபே பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி, நான் அப்பதான் ஜிபே பண்றேன். Thursday ஈவினிங் நான் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது ஜிபே பண்ணினேன். எனக்கு இது தேவையா இருக்கு, நான் சேலரி வாங்கி வந்து கொடுத்துடுறேன், மகன் சேலரி வாங்கி கொடுத்துடுறேன், எனக்கு கொஞ்சம் ஜிபே பண்ணுமான்னு சொன்னாங்க. சரி, நான் ஜிபே பண்ணி மறுபடியும் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன். 10 மினிட்ஸ் அப்போ அந்த சகோதரத்துல காரியங்களை சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க. அப்ப கூட நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் கைவிடல, இனியும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீ நம்பிக்கை உள்ளவளாயிரு. இவ்வளோ தூரம் கொண்டு வந்த தேவன் இனியும் உங்களை கரை சேர்ப்பார் என்று சொன்னேன். 10 நிமிஷத்துல ஏன் அக்கௌண்ட்ல பணம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட இருந்து? அவங்க கிட்ட இருந்து. மகனுக்கு சேலரிய போட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொடுத்ததை அவர்கள் திருப்பி கொடுத்து நம்ம ஊழியத்துக்கு ஒரு ஆஃபரிங்க கர்த்தர் அவங்க மூலமா கொடுத்தாரு. அல்லேலூயா. கரத்தை தட்டுவோமே. எத்தனை ஜீவனுள்ள சாட்சி. அல்லேலூயா. அப்பா இல்ல, அம்மாவால முடியல, ஆனா என்னால முடியும் என்று இன்னைக்கு அந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்தார். அந்த மகனை தேவன் வளர்த்தார். நல்ல ஒரு கம்பெனில வேலைக்கு போய் சம்பாஷணை வாங்கி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் எனக்கு தான் ஜிபேல பண்ணினாங்க. நம்ம ஊழியத்திற்கு பண்ணினாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். 10 மினிட்ஸ்ல அற்புதம் நடக்குது. இப்பொழுது அற்புதம் நடக்குது. இப்பொழுது அற்புதம் நடக்குது. எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் அற்புதம் செய்கிறார். தேவன் அற்புதம் செய்கிறார். எந்த தேவைகளுக்காக இங்க அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் செய்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டங்க. அந்த ஃபேமிலியோட எப்படி சொல்றதுன்னா, அவங்க அந்த ஃபேமிலியோட கடந்து நானும் போய்கொண்டேதான் இருக்கு. அவங்க கடந்து வந்த பாதல ரொம்ப வேதனைக்குரியது. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் பிழைப்பூட்டினார். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். பிள்ளைகளை அவரே வளர்த்தார். அல்லேலூயா. தாய் தகப்பனால முடியல, ஆனா தேவன் வளர்த்தார். உருவாக்கினவர் அவர் தானே. உங்க எல்லோரையும் தாயின் கர்ப்பத்திற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். உன் சூழ்நிலை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். உன் கஷ்டம் என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். உன் பாரம் என்ன என்று அறிந்திருக்கிறார். God is so good. இங்க கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் காண்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த சகத்தை சொல்ல போன் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாள் இந்த உபத்திரம், இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேதனை உன்னையும் தலைநிமிர்ந்து நடக்க கர்த்தர் செய்வார். உன் சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் செய்வார். நீ அவரை நம்புன்ற உண்மையிலே சொல்ற நல்ல விசுவாசம் உள்ள சகோதரர். எழுந்திருச்சு நிற்க கூட முடியாது, நடக்க முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் மேல அவ்வளோ ஒரு அன்பு, கர்த்தர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைகளை வாழ வச்சுதுங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்புங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்புங்க. அவர் பெரியவர். எப்படி என் பிள்ளையை வளர்க்க போறேன், என் பிள்ளையோட தேவை எப்படி சந்திக்கப்படும், அவளோட திருமண காரியத்தோட தேவை எப்படி சந்திக்கப்படும், அவனோட படிப்போட தேவை எது எப்படி சந்திக்கப்படும், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க பிள்ளைங்களை உங்க கர்ப்பத்துல உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாச்சும் அதனதன் காலத்துல அவர் சந்திப்பார், அவர் தருவார். நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொல்றதுன்னா,
He is always a present God with us. Hallelujah. Always a present God with us. ஆண்டவர் ரொம்ப அதிசயமானவர். ஹalleluya. சரி, ஒரு மாதத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சின்ன காரியத்தை டெஸ்டிமோனியா சொல்லுகிறேன். எங்க அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எங்க மம்மி விழுந்து பிளேட் வச்சு காலையில கிட்டத்தட்ட ஒரு 3 monthsக்கு நாங்க ட்ரீட்மெண்ட்ல போய் கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற வேலையில ஒரு நாள் நான் எப்படி சொல்றதுன்னா, எப்பொழுதுமே என்னோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். அதுதான் நான் எதுக்கு போனாலும் ஜிபே பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் நான் சாயங்கால வேலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது டக்குன்னு என் ஜிபேவை பார்க்கும்போது என் பேலன்ஸ் வந்து நில்லாகுது. என் பேலன்ஸ் இல்லாத போகுது. அப்ப நான் ஆண்டவர் கிட்ட சொல்றேன், ஆண்டவரே, பாஸ்டர் கிட்ட கேட்டா உடனே அனுப்பிச்சிருவாரு ஜிபே, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்றைக்கு சொல்றேன், இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதுவுமே நான் கேட்டதில்லை. ஹalleluya. My best provider is my father. Hallelujah. My heavenly father. எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவர் சமூகத்தை கேட்பேன். ஆட்டோமேட்டிக்கா யார் மூலமா கர்த்தர் அதை செய்யணுமோ அதை ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் செஞ்சிருவார். ஹalleluya. ஹalleluya. நான் அப்படிதான் ஆட்டோல ஆண்டவர் கிட்ட பேசிக்கொண்டே வருகிறேன். ஆண்டவரே, my GPay account is coming nil. நான் நாளில இருந்து மறுபடியும் ஜிபே பண்ணணும், நான் செலவு பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். நீங்க எல்லாவற்றுக்கும் நீங்க தான் தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றேன். நான் கரெக்டா ஆட்டோல ஆண்டவர் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகி வீட்டுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆக வருகிறேன். என் அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுது. ஹalleluya. என் அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுது. ஹalleluya. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றேன், நாளைக்கு நான் செலவு பண்ணேன், எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, நீங்க தான் அனுப்புனா. என் அக்கௌண்ட்ல மறுபடியும் பணம் வந்து விழுது. ஹalleluya. எப்படின்னா ஒரு அனுப்பிச்சிட்டு ஒரு சகோதரி சொல்றாங்க என்னன்னா, அவங்க தேவைக்கு நான் எப்போ ஒரு நாள் உதவி செய்திருந்தேன். ஹalleluya. அவங்களோட தேவைக்கு நான் எப்போ ஒரு நாள் உதவி செய்திருந்தேன். ஆனா அவங்களுக்கு இப்ப ஆண்டவர் நிறைவா கொடுத்த உடனே அந்த பணத்தை என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஹalleluya. 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 ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹalleluya. அதிசயமா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அவங்களோட ஒரு காரியத்தோட ஆஃபரிங்கையும் எனக்கு அதோட சேர்த்து அனுப்பி வச்சிருந்தாங்க. So God was sufficient for me. Hallelujah. The same God is with you. Hallelujah. அதே தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு. அவரு போதும். அவர்கிட்ட கேளுங்க, என்ன இருந்தாலும் இல்லைனாலும். He is sufficient for you. Hallelujah. அவரால எல்லாம் கூடும், மனுஷனால கூடாது. உண்மையில சொல்றேன், பாஸ்டர் கிட்ட போயிட்டு வீட்டுல ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஜிபே அக்கௌண்ட்ல பணம் இல்லைங்க கொஞ்சம் அனுப்புங்கன்னா உடனே போட்டுருவாரு. ஆனா that is not testimony. Hallelujah. அப்பா கிட்ட நம்ம பேசணும், அப்பா நம்மளுக்கு செய்யணும். Hallelujah. Hallelujah. அதுதான் சாட்சி, அதுதான் மகிமை. ஆண்டவரால எல்லாமே கூடுங்க. எந்த மனுஷனும் உதவிக்கு இருக்க வேண்டாம். ஆனா கர்த்தர் பெரியவராயிரு, போதுமானவராயிரு, நல்லவராயிரு, அவர் கிரியை செய்யும் உண்மை உள்ளவராக தேவன் இருக்கு. அவர் நல்லவர். ஹalleluya. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகுது, தேவன் ஜீவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் போதுமான கர்த்தரா இருப்பார். தேவன் சர்வ வல்லமை உடையவர் என்று இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோமா? ஹalleluya. அவர் ஜீவன் கொடுப்பார். எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கையில மறைச்சு போனது என்று நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை உயிர்ப்பிப்பார். தேவன் அதை தொடங்குவார். முடிஞ்சது என்று நினைச்சிருக்கிற உங்களுக்கு தேவன் அந்த காரியத்தை மறுபடியும் தொடங்கி உங்களுக்காக கிரியை செய்து உங்களுக்காக வழக்காடி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க பெரியவரா இருக்கிறார். ஹalleluya. வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 37:1-10, முதலாவது 1-3 வரைக்கும் மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இங்க என்ன பண்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு மிகவும் காய்ந்து போய் உலர்ந்து போன எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்க கேட்டுன்னு போய் காமிச்சு எசேக்கியேல என்ன கேட்கிறாரு? அந்த தீர்க்கதரிசியை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி. ஹalleluya. எப்படி தரிசனத்துல கொண்டு போறாரு. கொண்டு போய் அவர் கேட்கிறாரு, மிகவும் காய்ந்து அப்படியே கொட்டி நிரம்பி கிடக்குது முழுசுமா, அப்படியே காய்ந்து உலர்ந்து உடைஞ்சு போன எலும்புகளா இருக்கிறது. ஹalleluya. அப்படியேப்பட்ட எலும்புகளை பார்த்து இது உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது ரொம்ப டேலண்டடா எசேக்கியேல் சொல்லுவாரு, என்னன்ற ஆண்டவரே என்ன சொல்றாரு? படிமா வாசி. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவரே,
தேவரீர் அதை அறிவீர் என்று என்ன ஏன் அவர் சொல்றாருன்னா, ஆண்டவரால எல்லாமே செய்ய முடியும்ன்றது எசேக்கியேலுக்கு தெரிஞ்சிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரால எல்லாமே செய்ய முடியும் என்று எசேக்கியேலுக்கு தெரிஞ்சிருந்தது. அல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும் என்று அவருக்கு தெரிந்திருந்தபடினால், தேவரீர் நீர் அறிவீர் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எது என்றால், மனிதனால் முடியாத இடத்தில் தேவன் முடியும் என்றும், மரணம் காணப்படும் இடத்திலையும் கூட தேவன் ஜீவன் கொடுக்க முடியும் என்று எசேக்கியேல் அறிந்திருக்கிறபடினால் அப்படி சொல்லுகிறார். இன்னைக்கு யாரெல்லாம் சில விஷயத்துல உலர்ந்து போன, காய்ந்து போன எலும்புகளை போல காணப்படுகிறீங்களோ, இன்னைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சூழ்நிலை உயிரடையுமா? உன் சூழ்நிலை உரையாடுமா? சொல்லுங்க. உங்க சூழ்நிலை, இந்த கஷ்டமான சூழ்நிலை, இந்த வேதனையான சூழ்நிலை, இந்த முடியாத சூழ்நிலை, எண்டுக்கு வந்த சூழ்நிலை எல்லாம் உயிரடையுமா? அடையாதா? ஆமென், ஆமென், ஆமென். நீங்க பயப்படுற மாதிரி இல்ல. ஹல்லேலூயா. தேவனால முடியும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது உயிரடையும் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமா அது நடக்கும். பிரியமானவர்களே, இங்க யார் இப்படி சொல்லுகிறதுனா இஸ்ரவேல் ஜனங்க தான் சொல்றாங்க. எசேக்கியேல் 37:11 நம்ம வாசிப்போமானால், 37:11 வாசிப்போமானால், எங்கள் எலும்புகள் அவர்கள் தங்கள் நிலையை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பார்த்து? அவங்க போற அந்த நிலைமைய, அந்த சூழ்நிலைய, அந்த கஷ்டத்தை பார்த்து அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அழிந்து போயிற்று என்று சொல்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பேசுற வார்த்தை இது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. அவங்க நிலைமையை பார்த்து, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்ப கடந்து போகிற பிரசன்ட் நிலைமையை பார்த்துதான் பேசுறோம். அல்லேலூயா. ஆனா என்னோட இருக்கிற தேவன் பெரியவர், இதை மாற்ற வல்லவர், இதை செய்ய வல்லவர், எனக்காக யாவையும் செய்யக்கூடியவர், இந்த பிரச்சனை கூட அவர் மாற்ற பெரியவர் என்று யாரெல்லாம் நம்புறீங்க இந்த காலவெளியில? யார் நம்புறீங்க? ஹல்லேலூயா. யார் நம்புறீங்க? உங்களால இது கூடும் ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, இந்த பாடுக்குள்ளாக போய் போய் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, இதுல இருந்து விடுவிக்க உங்களால மட்டும்தான் முடியும்னு யாரெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படியே ஆக கடவுது இந்த காலவெளியில, அப்படியே ஆக கடவுது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அதான் சொல்றார், உயிரடையுமா? ஹல்லேலூயா என்று கேட்கிறார். உயிரடைய அவரால செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த உலர்ந்து போன போல உங்க காரியங்கள் இருக்கலாம், ஆனா அது உயிரடையினால முடியும் என்று சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை உலர்ந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே, உங்க சமாதானம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. சரீர பலவீனமா இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை கூட நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஏன் நீங்க நினைக்கிற காரியத்தை கர்த்தர் நடத்துவாரா, செய்வாரா, இது நடக்குமான்னு கூட நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இப்படி எல்லாம் சூழ்நிலை நீங்க கடந்து போனாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்காக நீங்க அதை செய்வீங்க, எனக்காக அதை செய்வீங்க. இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, உண்மையாகவே சொல்லுகிறேங்க, நம்பிக்கையா நம்ம பேசும் பொழுது அதை கர்த்தர் ஹானர் பண்றாரு. இந்த கர்த்தர் ஹானர் பண்றாரு. நான் எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டேன் வாழ்க்கையில. சற்று முன்பாக சொன்ன சாட்சியும் சொல்றேன். ரொம்ப கடினமான சூழ்நிலைங்க, ஆனா விசுவாசமா இல்ல இல்ல ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தப்பு வைப்பார், கர்த்தர் இதை மாற்றுவார் என்றுதான் நம்ம நினைக்கும் பொழுது, நிறைய பேர் எப்படி தெரியுமா, நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆனா ரொம்ப அவிசுவாசம் இருக்கு, ரொம்ப அவிசுவாசம் இருக்கு. செய்ய மாட்டாரு, செய்யவே மாட்டாரு. செய்வீங்க ஆண்டவரே, செய்வீங்க. நான் இந்த பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகிறேன், இதை நீங்க எனக்கு மாற்றுவீங்க, இது எனக்கு மாறும். உண்மையிலே சொல்றேன், நானும் பாஸ்டரும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். சில வேளை நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும் எங்க லைஃப்லயும் சரி, ஊழியத்திலயும் சரி, எங்க சரீர பலவீனத்துல கூட நாங்க செய்வது என்ன செய்வோம்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த பிரச்சனை நாங்க மேற்கொள்ளணும்னா உபவாசம் போட்டுருவோம். நானும் பாஸ்டரும் ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரோட சன்னிதானத்துக்கு வந்துருவோம். நல்லா முதல்ல அவரை பாடி துதிச்சு ஆராதிச்சு அவர் செய்த நன்மைகளாம் நினைத்து நினைத்து நன்றி சொல்லி சொல்லி அழுது எங்களோட சப்ளிகேஷன்ஸை வச்சிருவோம். இது முடியல ஆண்டவரே, சரீரத்துல கூட எத்தனை பலவீனங்கள் வரும் தெரியுமா, ஆனால் கர்த்தர் அதை எப்படி கடந்து போகுதுன்னே தெரியாது. மெய்யாகவே சொல்லுகிறேன், ஜீவனுள்ள சாட்சியாய் சொல்லுகிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலை நடக்க கூட முடியாம இருக்கு, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாத நிலைமை எனக்கு ஆயிருக்கு. அல்லேலூயா. பயம் வரும் இருதயத்துல, ஆனா ஒன்று, அவர் சுகம் கொடுக்கிறவர், அவரே பரிகாரியாகிய கர்த்தர், அவரே பரிகாரியாகிய தேவன். அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம் உள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை நீங்க கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க.
அதை பெற்றுக்கொள்வீங்க. God is beyond everything. God is beyond everything. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தாங்க நம்ம தேவன். அப்ப ஏன் பயப்படணும்? எத்தனையோ பலவீனங்கள் சுகவீனங்கள் வரதான் செய்யுது. ஆனா எது தெரியுமா பலன்? தேவ சமூகம். தேவ சமூகம். எத்தனை பேர் இவ்வளவோ வேலை செய்றீங்க, ஓடுறீங்க, என்னென்னவோ பண்றீங்க. ஆனா ஆண்டவரோட சமூகத்துல காத்திருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? நம்பிக்கையா யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, விசுவாசமாய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறார். மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நான் உங்களை நம்புற ஆண்டவரே, நீங்க காரியங்களை மாற்றி சொல்ல வல்லவர் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏனென்றால் ரோமர் 4:17 விதமாய் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்ற தேவனா. அழைக்கவர் மட்டும் இல்லைங்க, செய்து முடிக்கிறவரும் கூட அவர். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர் அல்ல, அழைக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதா. நான் ஒண்ணு சொல்லுகிறேன், அழைக்கிறது மட்டும் அல்ல, அவர் செய்தோ முடிப்பார். அவர் செய்தோ முடிப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் முடிந்து விட்டது என்று சொல்லுகிற வேலையில தான் தேவன் இன்னும் முடியவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் வேதத்துல இருந்து சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. மார்க் 5:23 நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எவரு என்ற ஒரு ஜெபால தலைவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இயேசுவை பார்த்து நம்பி வருகிறான். என்ன தெரியுமா? அவன் ஜெபால தலைவன்னா இயேசு யார் என்று அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்க இயேசு யார் என்று நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. அவரால சகல அதிசயங்களும் செய்யக்கூடியவர். அவனும் அப்படிதான் நம்பி வரான். நம்பி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நீங்க அதாவது என் பிள்ளை, என் மக மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறா, நீங்க கைய மாத்திரம் வைங்க, அவ அந்த மரண படுக்கையில இருந்து ஏஞ்சுக்குவா, அவளுக்கு ஜீவன் வந்துடும் அப்படி சொல்லி ரொம்ப நம்பிக்கையா கூப்பிடுறான். அந்த நம்பிக்கையா கூப்பிட்டோன்னே இயேசு கூடவே போகிறார். எல்லாம் வழியில போய்கொண்டே இருக்கிறாங்க. சந்தோஷமா போவான். இயேசு கூட வரார். இயேசு கூட வரார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிள்ளை பிழைச்சிடும் அப்படின்னு சந்தோஷமா வருகிற வெள்ள இன்னொரு சந்தோஷம். 12 வருஷம் உதிரப்போக்குள்ள ஸ்திரீக்கு அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அவளோட வஸ்திரத்தை ஓரத்துல தொட்டது ஒண்ணுமே அவளுக்கு ஒரு சுகம் உண்டாயிற்று. அப்ப எப்படின்னா டபுள் நம்பிக்கை. எப்படின்னா டபுள் நம்பிக்கை. ஆடா, ஆண்டவர் நம்ம கூடவே வராரு, கூடவே வராரு. எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பிள்ளைக்கு அற்புதம் நடக்க போகுது, நம்ம பிள்ளைக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா வருவான். நீங்க கூட அடுத்தது ஆண்டவர் இதை செய்வார், இதை செய்வார், அடுத்தது இதை செய்வார், இதெல்லாம் நம்பிக்கொண்டேதான் ஆண்டவரோட கரத்தை பிடிச்சு வந்து கொண்டே இருக்கிறீங்க நம்பிக்கையா. அப்படிதானே எவரைய போல. ஆனா ஒரு சடன் ஜாக் வந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவங்க வீட்டுல இருந்து கடகடன்னு ஓடி வந்து, எதுக்கு நீ அவரை தொந்தர் பண்ற, உன் பொண்ணு மறிச்சுட்டான்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? நீங்க யாராவது இருந்தீங்கன்னா அழுது உருண்டு குழம்பி அழுதே தீர்த்திருப்போம். அவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த சூழ்நிலை. ஆனா இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? அதை பார்த்த உடனே அவன் பயந்து போயிருப்பான். பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்துகிறது? இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு என்று சொல்லி போய் என்ன தெரியுமா சொல்றாரு? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. அல்லேலூயா. அவன் மரித்து போகல, நித்திரை அடைகிறாள் என்று. தலித்து நகோமி என்று சொல்லி கையை பிடித்து எழுந்து, சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொல்லி அவளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அந்த மகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அப்ப என்னன்னா அவரால் எல்லாமே செய்ய முடியுங்க. இனி கூட சொல்லுகிறேன், மறிச்சு போனது போல உங்க காரியங்கள் இருக்கலாம், பயத்துக்குரிய சூழ்நிலை கடந்து போகலாம். இன்றைக்கு பயப்படாதீங்க, இன்றைக்கு பயப்படாதீங்க. மனுஷன் முடியாது, முடிஞ்சிச்சு என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இல்ல, நான் உயிர் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் உயிர் கொடுப்பேன்னு சொல்றாரு. எந்த காரியத்துக்கு உயிர் கொடுக்கணும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறார். லூக்கா 18:27 விதமாய் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால கூடும். மத்தேயு 19:26 சொல்லுகிற, தேவனால எல்லாம் கூடும் என்று. ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற உங்க சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை உயரடைய செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எசேக்கியேல் 37:4 வாசித்து கேட்போம். தேவனுடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளுக்கு பேசப்படுகிறது. ஹல்லேலூயா.
அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து ஆமென். அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இன்னைக்கு யாரோட வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை, கர்த்தரோட வார்த்தையை. அவர் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரோட வார்த்தை உங்களுக்கு ஒரு உயிரை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறது. மரித்த காரியங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேங்க. இப்போ நீங்க இந்த சர்ச்சை விட்டு, சபையை விட்டு வெளியே போடணுமே, நிறைய நெகட்டிவ் பிசாசு உங்க காதுல கொடுக்கும். இது இப்படி, அது அப்படி, இது முடியும், இது முடியாது, இது வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது அனுப்புறது. இன்னைக்கு நீங்க சொல்லணும், இல்ல, ஆண்டவர் செய்வார். எப்பொழுதுமே ஆண்டவர் பாசிட்டிவ் அப்படின்னாருன்னா பிசாசு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும். அப்ப என்ன தெரியுமா, அந்த நெகட்டிவ கேட்ட உடனே நம்ம இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிடும். ஆண்டவர் சொன்ன பாசிட்டிவ், நடத்தின பாசிட்டிவ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராது. இந்த பிசாசு ஒண்ணு சொல்லும் பாத்தீங்களா, இது இப்படிதான், இது இப்படிதான், இது முடியாதுதான், நீ பலவீனப்பட்டவதான், உன் சரீரம் பலவீனமானதுதான், இந்த பிரச்சனை தீராது, இது முடியாது. இப்பொழுது சொல்லுகிறேன், பிசாசுக்கு செவி கொடுக்காதீங்க, தேவனுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆதியாக 1:3 விதமாய் சொல்லுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. யோவான் 6:66 இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி. இப்பொழுது ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இது என் வாழ்க்கையில ஜீவன் கொடுக்கும் என்று விசுவாசிக்கிற யாவருக்குமே இது ஜீவனை கொடுக்கும். பிரியமானவர்களே, ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த எலும்புகளை போல நீங்க இருக்கலாம். எப்படி சொல்றேன்னா, ட்ரையா இருக்கலாம் உங்க சிச்சுவேஷன், சூழ்நிலை ரொம்ப கடினமா போய் கொண்டிருக்கலாம். சில பேர் ரொம்ப பண கஷ்டம் நெருக்கடியா இருக்கிறது உங்களுக்கு. ஆண்டவர் சீக்கிரத்துல விடுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவர் சீக்கிரத்துல விடுதலை கொடுக்க போகிறார். இந்த பண நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போகிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, தெய்வ மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அவரால எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, அவரால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷனால முடியாதது தேவனோட வல்லமையினாலும் அவர் வார்த்தையினால முடியும். ஏனென்றால் அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. யோவான் 11:43 ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, லாசருவே வெளியில வா என்று. ஹல்லேலூயா. மரித்த சடலம் எழுந்து நடந்து வந்தது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அது சடலம், ஆனா தேவனுக்கு ஜீவன், தேவனுக்கு ஜீவன். இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் காரியங்கள்ல ஜீவன் கொடுக்கிறார். உங்க சரீரத்துல ஒரு ஜீவனை கொடுக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லமையுடையவரா இருக்கிறார். மார்க் 7:34 விதமாய் சொல்லுகிறார், எப்பத்தா என்று சொல்லி அந்த செவிட்டு ஊமையனுக்கு அற்புதம் செஞ்சாராம். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை வல்லமையான அற்புதங்களை செஞ்சது. இன்றைக்கு அவர் வார்த்தை உங்களுக்கு வல்லமையான அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. செய்ய போகிறது. ஏன்னா அதை ரிசீவ் பண்றேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அது செய்வேன் என்று, அது செய்யப்படும் என்று. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. கடைசியாக ஹல்லேலூயா, மூன்றாவதாக எசேக்கியேல் 37:5-6 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். எப்படின்னா, மரிச்சு போன காரியங்கள்லாம், முடியாத காரியங்கள்லாம் தேவனுடைய ஆவி பிரவேசிக்க போகிறது. ஆமென். The Almighty Spirit is going to work for you all. Hallelujah. இந்த நாள்ல இருந்து சொல்ற, எதை குறிச்சு நீங்க பயப்பட வேணாம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்து உங்கள் காரியங்கள்ல அவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரவேசிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 2:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவரோட நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினாராமா. மனிதன் ஜீவாத்மானான் என்று. ஜீவன் தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது. அல்லேலூயா. தேவனிடத்துல மட்டும்தான் வருகிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், வாட் யுவர் மிராக்கிள் இஸ். ஆண்டவர் என்ன அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரோட ஆவி, பரிசுத்த ஆவி
உங்களுக்குள்ளாக பிரவேசிக்க, உங்கள் காரியங்கள்ல பிரவேசிக்க ஆண்டவர் எனக்கு அனுகிரகம் செய்கிறார். இன்னைக்கு நீங்க போய் சோதிச்சு பாருங்க, நீங்க ஜெபித்து பாருங்க, சொல்லுங்க ஆண்டவரே உங்களோட ஆவியை எனக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுங்க, உங்களோட ஆவியை என்னோட காரியங்கள் பிரவேசிக்க பண்ணுங்க. அது உயிரடையும் என்று நீங்க விசுவாசத்தோட பேசும் பொழுது கர்த்தர் அப்படியே உயிரடைய செய்வார், அப்படியே உயிரடைய செய்வார் பிரியமானவர்களே. ஏனால் அவரால எல்லாமே ஆகும். மனுஷனால உங்களால முடியாதது கூட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உயிரடைவேன். இன்னைக்கு ஜீவனுள்ள வார்த்தையை பேசிருக்கிறீங்க, எதுக்கெல்லாம் நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ ஜீவன் வருகிறது, உங்களுடைய ஆவி அதுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுகிறீங்க. ஆண்டவர் நான் ஜெயமாய் நடக்க போகிறேன் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மத்தியில செய்ய வல்லவரா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 விதமாய் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. எதிலெல்லாம் கட்டப்பட்டு சூழ்நிலையாய் காணப்படுகிறது, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையே என்று நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை விடுதலையாக்குகிறார். அந்த காரியங்கள் விடுதலையாக்கப்படுகிறது. whatever it may be, whatever it may be, கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நீங்க இப்பொழுது இந்த கால வேளையில விடுதலையாக்கப்படுகிறீங்க பிரியமானவர்களே. ஜகரியா 4:6 விதமாய் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாமே ஆகும், ஆகும், ஆகும். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியான ஒரு திருவலம் பற்றும் பொழுது எல்லாமே ஆகும் ஆண்டவரே. என் காரியத்துல நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செயலாற்றுங்க என்று சொல்லும் பொழுது அவரோட ஆவி உங்களை பூர்ணமாய் நடத்தும் பிரியமானவர்களே. இதுவரை உங்களோட பலத்தினாலும் உங்களோட பராக்கிரமத்தாலாம் எதுவுமே நடக்கல, ஆவியானவர் தான் நடத்தி வருகிறார், ஆவியானவர் தான் நடத்தி வருகிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தினவர் இனிய உங்களை பிரம்மாண்டமா மகிமையா அவர் நாம மகிமைப்படுத்த உங்களை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் குடும்பங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கடைசியாக எலும்புகள் உயிரடைந்து கால்கள் ஊன்றி நின்றதா? ஹல்லேலூயா. எப்படின்னா உலர்ந்து போய் ஒண்ணுமே இல்லாம அப்படியே சரமாரியா கொட்டி கொண்டிருந்ததுல ஆண்டவர் வார்த்தையாகப்பட்டது, ஆண்டவரோட ஆவியாகப்பட்டது ஜீவனை கொடுத்து பெரிய சேனையா எழுந்து நின்றதா? ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் கடைசியாக 37:7-10 வரை. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலை உண்டாகும்படி இவர்கள் உயிரடையும் படிக்கும் இவர்கள் மேல் ஊது என்கின்றார் என்று சொல் என்றான். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன கற்பிக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன், ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல இருந்து தீர்க்க தரிசனமா நீங்களே பேசுங்க, எசேக்கியேல போல. அல்லேலூயா. நீங்க பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அன்னைக்கு எசேக்கியேல பேச சொன்னார். இந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் எல்லா காரியத்திற்கும் நீங்க பேசணும். அல்லேலூயா. என்னன்னா தேவனாலே எல்லாம் கூடும், இந்த பிரச்சனையை மாத்த தேவனால கூடும், என் வியாதியை சுகப்படுத்த தேவனால கூடும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க தேவனால கூடும், என் பண தேவைகளை சந்திக்க தேவனால கூடும், நான் இந்த காரியத்தை நம்புகிறேன் தேவனால கூடும். இந்த நிமிஷத்துல இருந்து அவிசுவாச காரியங்களையும் வார்த்தைகளையும் நீங்க எடுத்து போட்டுட்டு நீங்க பேச வேண்டிய தீர்க்கதரிசன வார்த்தை என்னன்னா, தேவனாலே எல்லாம் கூடும், ஆண்டவர் எனக்கு எல்லாமே செய்து முடிக்க போகிறார், இனி இல்லைன்றதே இல்ல. சூழ்நிலை நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில கசப்புகள் நடந்திருக்கலாம், ஆனா அந்த கசப்பை வச்சே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சுவை தருகிறவர் உங்கள் வாழ்க்கையில. நீங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த கசப்பை யோசிக்காம ஆண்டவர் எப்படியா மகா பெரிய சேனையாய்
நிற்க வைத்தாராம். ஹalleluya. எந்த இடத்துல தலை குனிஞ்செல்லாம் நிற்கிறீங்களோ உங்கள் தலை நிமிர காரியங்களை ஆண்டவர் பாசிபிலிட்டியா செய்து முடிப்பார். எந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறனோ இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அதே இடத்துல என் தலை நிமிர பண்ணுவீங்க. அதே இடத்துல நான் உயர்ந்திருப்பேன். It may be your family, it may be your office, it may be wherever you go, you'll be a shining star. You'll be a shining star. Hallelujah. ஆண்டவரால முடியும். ஹalleluya. ஒண்ணு நம்ம உலர்ந்து போய் காய்ந்து போய் இருந்த எலும்புகளை ஆண்டவர் நரம்பு சதை எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு பெரிய சேனையாய் நிறுத்த முடியும்னா உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெரிய காரியங்களை அவரால செய்ய முடியும். Whatever is impossible to you, whatever is impossible to you, அததான் சொல்றார். மனுஷரால முடியாதது தேவனால முடியும் என்று. டாக்டர்ஸால முடியாதது தேவனால முடியும். உன்னால முடியாதது தேவனால முடியும். அவர் பெரியவர். உன்னையும் பெரிய ஜாதியாக்கி பெரிய காரியங்களை செய்து அவர் பெரியவர் என்று மகிமைப்படுத்தும்படியாய் வரப்போற காலங்கள்ல உங்களை நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. அவர் பெரியவர். ஹalleluya. உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று இப்பொழுது உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள் என்று. ஹalleluya. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. பிசாசு வியாதிகளை கொண்டு வரும், பலவீனங்களை கொண்டு வரும், பிரச்சனைகளை கொண்டு வரும், வேதனைகளை கொண்டு வரும். எல்லாம் நம்மளோட சூழ்நிலைக்கு ஏறுமாறாய் தான் காரியங்களை கொண்டு வரும். ஆனா நீங்க இனிமேட்டு தீர்க்க தரிசிகளாய் மாறிடணும். எசேக்கியேல போல மாறிடணும். இன்னைக்கு அதான் சொல்றாரு, உன் வாழ்க்கை உலர்ந்த எலும்பு போல இருக்கா? இல்லையே. உன் வாழ்க்கை உலர்ந்த எலும்பு போல இருக்கலாம், ஆனா நான் என்னோட ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உயிர் அடைவாய் என்று சொல்லுகிறார். உன் காரியங்கள் உயிர் அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒரு நாள் நீ கடந்து போகிற வாழ்க்கையை நீ கடந்து போக மாட்டேன். உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய காரியங்களை செய்து அன்று ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹalleluya. உங்களுக்காகவும் யாவையும் செய்யக்கூடிய தேவன். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனுடைய வல்லமையை பாருங்க. தேவனுடைய வல்லமையை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, just see his power, just see his power. ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு பெரியவராய் இருந்து மகா பெரியவரா இருந்து காரியங்களை வாய்க்கு செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. உங்களால முடியாததை தேவன் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஹalleluya. நீங்கள் உயரடைவீர்கள். நீங்க உயர அடைவதும் உங்கள் காரியங்கள் உயிர் அடைவதும் நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நம்பிக்கையோட வந்து இங்க அமர்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்களால முடியாதது தேவன் செய்து முடிக்க போகிறார். தேவன் செய்து முடிக்க போகிறார். எல்லாம் கண்களை முடியின கொஞ்ச நேரத்துல நான் ஜெபித்து முடிச்ச பிற்பாடு இன்னும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் செய்தபடினால் அது உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டு காட்டுவாங்க. ஆக்சுவலி இட் ஹஸ் பீன் டிஸ்பிளேட், ரைட்? போட்டு காட்டுவாங்க. அது ஒரு ஜீவனுள்ள சாட்சி, ரொம்ப மகிமையான சாட்சி. அது எப்படின்னா, சூழ்நிலையே கிடையாது அந்த மகனுக்கு, வாடகை கொடுக்க கூட சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்களோட பாஸ்டரோட அக்கா பையன் தான். அவனை நாங்க கடினமான சூழல தான் சந்தித்தோம். ஆனா ஜெபம் பண்ணி ஆண்டவனை ஆசீர்வதித்து கர்த்தரோட பிரதான கிருபையினால 1.5 crores அளவுக்கு வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவனுக்கு 8,000 ரூபாய் வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டவன் 1.5 கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்திருக்கிறார். இதுக்காக நாங்க ஒரு 2 months நல்ல கரங்களை கட்டுவோங்க, நல்ல கரங்களை கட்டுவோங்க. இதுதான் சொல்றாரு, தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி. அவன் ரொம்ப கஷ்டமான கடன் பிரச்சனையோட வேதனையோடு இருக்கும் போதுதான் ஒரு நாள் பாஸ்டர் அவனை சந்தித்தார். அந்த நாள்ல இருந்து அவனுக்காக ஜெபம் செய்யும் பொழுது அவன் இன்னும் ஐக்கியமா இருப்பான். சென்னையில ஒர்க் பண்ணான். அப்புறம் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் அவர் மூலியமாக பாஸ்டர் மூலியமா பேசும்போது ஹைதராபாத் கடந்து போனான். அந்த வேலை எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தது. தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனா அவனை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் வைத்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய வீட்டை அவனுக்கு கொடுத்து, ஏன் கடந்த மாதத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, வேலையில இருந்து எல்லாரையும் எடுக்கிறாங்க. அப்ப உடனே மறுபடியும் அவங்க மாமாக்கு பாஸ்டருக்கு போன் பண்றான். அப்ப அவனுக்காக நாங்க ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்றோம். அவனுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள்ல இருக்கிறவங்க வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா
அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாரு ஆண்டவர். அவன் அந்த வேலையில நிரந்தரமா வச்சுட்டாரு. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அதனால அவன் நம்ம கான்கிரிகேஷனுக்கு அந்த சாட்சியை சொல்லணும்னு சொல்லுவான். இன்னைக்கு அந்த சாட்சியை பேசி வீடியோவா அனுப்பி இருக்கிறான். ஆண்டவர் நாம மகிழப்பட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பிதாவை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். So good Lord. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஏஞ்சி நிற்போமே. எழுந்திருச்சு நின்று கைகளை உயர்த்தி விசுவாசம் உள்ளவர்களால் விசுவாசிக்கிற யாவருக்கும் கூடும். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஜீவனுள்ள சாட்சி. நம்ம மத்தியில இன்றைக்கும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த உலர்ந்த எலும்பை போல யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறீங்க என்று கர்த்தர் அறிவார். இந்த காலவெளியில உங்க வேதனையை அறிவார், உங்கள் துக்கங்களை அறிவார், உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். எனக்கு ஒரு விடிவே இல்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, எவ்வளவு நாள் நான் கஷ்டப்படணும், எவ்வளவு நாள் இங்க போறேன், எனக்கு ஒரு நிம்மதியை தாங்க ஆண்டவர், எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவர் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி உன் இருதயம் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதை தேவன் கண்டார், தேவன் கண்டார், தேவன் கண்டார். நான் கைவிட்டு படுவனும், நான் வெக்கப்பட்டு போய்விடணும் என்று நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறத தேவன் பார்க்கிறான். இதோ இந்த மனுஷர் கையில என்ன இருக்கு, உபத்திரம் வந்து கொண்டே இருக்கிறது. அன்று இதுக்கு ஒரு நியாயம் நீர் விசாரிக்க மாட்டீரோ என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறதையும் கர்த்தர் கண்டார். அதை கேட்டார். உங்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் தான் சொல்லியிருக்கிறார், என்னால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். இந்த நாள்ல இருந்து யாவரும் சபையாருக்கு நான் சொல்லுவதாவது, இந்த நாள்ல இருந்து உன் வாய் இதைதான் அறிக்கை செய்ய வேண்டும். முடியாததை கூட என் தேவன் நடத்துவார், என் தேவனால எல்லாம் கூடும், என் தேவன் செய்வார். நீ என்ன நெகட்டிவ்ஸா உன் காதுல பிசாசு வந்து பேசினாலும் இல்ல, என் ஆண்டவர் செய்வார், என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், என் ஆண்டவர் இதை மாற்றுவார், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் என்று நீ சொல்லும் பொழுது உனக்கு கர்த்தர் அப்படியே செய்ய வந்தார். இதோ உயிரில்லாத அந்த எலும்புக்கு ஆண்டவர் நரம்பும் சதையும் ஆண்டவரை எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் பெரிய சேனையா எழுந்து நிற்க வைக்க கூடுமானால் உலர்ந்து போன உன் வாழ்க்கையின் காரியங்களை எழுப்பி கட்ட அவருக்கு லேசானவைகள், அவருக்கு லேசானவைகள், அவருக்கு லேசானவைகள். அவர் சொல்லுகிறதெல்லாம் நீ நம்பு, நீ நம்பு. ஹல்லேலூயா, நீ நம்பு. ஹல்லேலூயா. அவிசுவாசம் கொள்ளாதே என்று கர்த்தர் பேசும். இந்த வேளையில கர்த்தாவே சபையாருக்காக இதை பார்க்கிற யாவருக்காக ஜெபிக்கிறேன். All things are possible for you, Father. Hallelujah. அன்று எதெல்லாம் இப்ப விண்ணப்பமாய் ஜெபம் பண்ணி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ, எவைகளெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இது அவர்களால முடியல ஆண்டவரே, ஆனா உங்களால முடியும். அவங்களால சுமக்க முடியல, ஆனா உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும், உங்களால முடியும். ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டிய காரியங்கள்ல உடைய வல்லமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூடவே இருந்து நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். போதும் ஆண்டவரே என்று மனசோர்வோடு ஜெபிக்கிற யாவருக்கும் கர்த்தர் பெலனாய் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெலன் பூரணமாகட்டும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும். அல்லேலூயா. என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆய்விட்டதே என்று ஜெபிக்கிற யாவருக்கும் அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே நியாயம் விசாரித்த காரியங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர். ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒன்று இல்லாத பள்ளத்தாக்கு, அங்க ஜீவனுக்கே வழியே கிடையாது அந்த இடத்துல. ஆனா உங்களுடைய ஆவியை ஊற்றினவர் இந்த கால வேளையில உமது ஆவியை ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறுசின் மீதும், ஒவ்வொருவரின் சிறுசின் மீதும் உமது ஆவி ஊற்றப்படுவதாக. ரபலதல ஓ ரிஹாந்தலா கபா ஓ லபாஷி ஹாத்தியாந்தரா கபா ஓ ரிகபலோ ஷபலதல பரிகதரபா. உமது ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நம்பிக்கையற்ற சூழலில் நிற்கிற யாவருக்கும் ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நிற்கிற சூழலில் நிற்கிற யாவருக்கும் உமது ஆவியை ஊற்றுவீராக. உடைய பரிசுத்த ஆவி ஊற்றப்படட்டும். கல ஷதலபதி ஆந்தரா ரிஹாலலமோ ஷியாதலபாதரபாகபா ரிஹாதலோ ஷியாதலபாகபா. ஓ, அந்த நாளில, அந்த நிமிஷத்துல இதோ எசேக்கியேல் 37 நாங்க பார்க்கிறோமே ஆண்டவரே, அந்த வல்லமை, அந்த வல்லமை இப்பொழுது இங்க கிரியை செய்வதாக. அந்த வல்லமை கிரியை செய்யப்படட்டும் ஆண்டவர். முடியாதவைகள் உம்மால முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We pray in Jesus' name. We pray in Jesus' name. We pray in Jesus' name, Lord.
Radalamo Shiha Siantarakaba. Rihidalo Shihadalabakadalaba. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எல்லா கைகளும் உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இன்றிலிருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த மணி நேரத்துல இருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த மணி நேரத்துல இருந்து, அல்லேலூயா. மனுஷனால கூடாதவைகள் பேங்கர்ஸால கூடாதது, டாக்டர்ஸால கூடாதது, உன்னால கூடாதது தேவன் செய்கிறார். தேவன் செய்கிறார். தேவன் செய்கிறார். தேவன் செய்கிறார். தேவன் செய்கிறார். ராபா கமலாமா ஓ மலஷதலதா ஓ ரிகமலாமா மோரியா ஓ லஷியலலலமா கதரமா ஓ ரகலஷதலபதகமா ஓ ஜீசஸ். ஓ ஜீசஸ். இப்பொழுது வல்லமை அசைவாடுறதுக்காக நன்றி. அசைவாடுறதுக்காக நன்றி. யாவரும் நிரப்பதுக்காக நன்றி. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி. காரியங்களை வாய்க்க செய்ததுக்காக நன்றி. போய் பாருங்கள், போய் பாருங்கள் கர்த்தர் செய்கிறதை. போய் பாருங்கள் கர்த்தர் செய்கிறதை. போய் பாருங்கள் கர்த்தர் செய்கிறதை. ஓ போய் பாருங்கள் கர்த்தர் செய்கிறதை. ஓ மலஷதலதரா ரிகமலஷதரதியாந்தராகபா. ஓ ஜீசஸ். ஆமென் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 என்று உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறது. 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 இருபத்தி ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். Hallelujah. God is there for you and is with you. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. So powerful Lord. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இடைப்படுங்க. தொடர்ந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபித்து ஆண்டவரே நன்றி என்று செலுத்துகிறோம். ஆமென். ஆமென்.